வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி, இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்பு 2025 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கான அரையிறுதி போட்டி செமிஃபைனல்ஸ்குள்ளே அவங்க நுழைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டேலண்டடான டீமு. இந்தியாவில் மேட்ச் நடக்குது. பட் என்னென்னா க்ளோஸாக வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு 3 மேட்சை தொடர்ந்து தோத்துட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் மஸ்ட் வின் மேட்ச் அப்படின்னு நியூசிலாண்டோட விளையாண்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விளையாண்ட இந்தியா வந்து 340 பிரமாதமாக ஆடி 50 ஓவரில் 340 அடித்தாங்க. 49 ஓவரில் மழை பெஞ்சதுனால ஒரு ஓவர் குறைஞ்சது. அப்புறம் திருப்பி மழை பெஞ்சு அது வந்து 44 ஓவர்ஸாக குறைஞ்சிது. நியூசிலாண்டுக்கு 341 அடித்தா வின் அப்படின்னு இருந்தது. அந்த மழையினால் 325 அடித்தா வின் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நியூசிலாண்டு வந்து ஒரு 260 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஸோ இந்தியா சார்பாக பிரமாதமாக விளையாண்டது ஸ்மிருதி மந்தனா செஞ்சுரி, பிரதிகா ராவல் செஞ்சுரி, அதுக்கப்புறம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க வந்து ஒரு குயிக் ஃபயர் 75, 38 பால் 50, அதுக்கப்புறம் ஒரு 75 அடித்தாங்க. ஸோ 340 அந்த ரன் அடித்தோம் நம்ம. இது வந்து எப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து டாப்பில் இருக்குது. இப்போ 4 டீம் குவாலிஃபை ஆக முடியும். ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா 3 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. 4th டீம் யார் அப்படிங்கிறது தான் ஹேங்கிங் இந்த பேலன்ஸ் 8 டீமில். ஸோ இப்போ வந்து இந்தியா குவாலிஃபை ஆகிடுச்சு. அநேகமாக இந்தியா ஆஸ்திரேலியாவை நேரடியாக எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது செமிஃபைனலில். இப்போ 26ஓட லீக் மேட்ச் முடிஞ்சிடும். இப்போ புதன்கிழமை ஒரு செமிஃபைனல், வியாழக்கிழமை ஒரு செமிஃபைனல். அநேகமாக புதன்கிழமை வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா, வியாழக்கிழமை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டாக இருக்கும். நவம்பர் 2ஆம் தேதி ஃபைனலு. ஒருவேளை இப்போ இந்தியா ஆஸ்திரேலியாவாக இருந்ததுன்னா இந்தியாவை ஸ்லீப்பிங் ஜெயண்ட்டுங்கிறாங்க. இந்தியா ஒரு டீம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்தது. வேறு யாருமே ஆஸ்திரேலியாவை சமீபத்தில் ஜெயிக்கலை. இந்தியா மட்டும்தான் லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு ஒன்டே சீரீஸில் ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த செமிஃபைனலில் இந்தியா வந்து ஒரு மேஜிக் பண்ணி ஜெயிச்சு 2017 வேர்ல்டு கப்பும் இப்படி தான் நடந்தது. ஹர்மன்பிரீத் கவுர் 171 நாட் அவுட் அடித்து ஜெயிச்சோம் நம்ம. அது மாதிரி இந்த தடவை ஜெயிச்சு ஃபைனல் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெஸ்ட் விஷஸ் ஃபார் இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் டு லிஃப்ட் த டைட்டில் இன் திஸ் இயர். இந்த ட்விட்டரில் 1 டைரக்டர் 4 பேங்கர்ஸ் அப்படின்னானுங்க. நமக்கு உடனே நினைவுக்கு வந்தது வந்து 1 டைரக்டர் 4 பேங்கர்ஸ் அப்படின்னாலே உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ஏன்னா அவருடைய விருமாண்டி, விஸ்வரூபம், ஹேராம், சாச்சி 420 இந்த 4 படங்களுமே 4 வெவ்வேறு விதமான ஒரு கதை. நீங்கள் விருமாண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானது. அதாவது ஒரு பொய்யான குற்றம் சாட்டு ஆளாகி தூக்கு தண்டனைக்கு கைதியாக இருக்கக்கூடிய விருமாண்டியுடைய கதை தான். அது வந்து 2 ஆங்கிளில் சொல்லக்கூடிய கதை. விருமாண்டி ஒன்று, கொத்தளத்தேவர், அதுதான் விருமாண்டி. நம்பர் 2 விஸ்வரூபம் என்னன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே தீவிரவாதிகள், அந்த குடும்பங்கள், அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை, அதை சம்மந்தமாக இவர் ஒரு ஸ்பையாக உள்ளே போகிறாரு. அது எஸ்பியானாஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால என்ன நடக்குது, அவங்க அங்கே வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டின படம் விஸ்வரூபம். அதாவது ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளை காமிச்சது ஒரு படம். மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோளாறுப்பட்டி மக்கள், அவங்களோட வாழ்வியல், அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள், அதெல்லாம் காமிச்சது வந்து விருமாண்டி. விஸ்வரூபம் ஆப்கானிஸ்தான், அது வேற ஒரு தளம். ஹேராம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக சுதந்திரத்துக்கு முன்னாடி, நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி கல்கத்தாவில் நடந்த ஹிந்து முஸ்லீம் ரயட்ஸ், அதனுடைய ஃபாலோஅப்பாக காந்தியை கொல்றதுக்காக சாக்கியத்ராம் போகிறாரு. இதுதான் அது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காலகட்டம், அந்த பார்ட்டிஷன் காலகட்டத்தில் நடந்த அந்த இந்தோ பாக் பார்ட்டிஷன், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரங்கள், அதனால் ஏற்பட்ட இழப்புகள், அதில் தன்னுடைய மனைவியை இழந்த சாக்கியத்ராம் வந்து இதுக்கு காரணம் வந்து மகாத்மா காந்தி தான் கொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அந்த கதை. 4வதாக வந்து ஒரு ஃபாதர், ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிடுறாங்க. இப்போ வந்து அவர் வந்து அந்த குழந்தை, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதை பார்க்க போகணும். டைவர்ஸ் பேப்பர் இருக்குது, டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணலாங்கிற கண்டிஷனோட அந்த குழந்தைய. இப்போ அவர் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு போகணும். அதுக்கு வந்து பொம்பளை வேஷம் போட்டுட்டு உள்ளே போகிறாரு.
இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை. இது வந்து ஒரு சாச்சி 420ங்கிற மாதிரியான ஒரு பெண் வேடமிட்டு போய் தான் பொண்ணை பார்க்கக்கூடிய கதை. பாருங்க, நாலு விதமாக இருக்குது பாருங்க. விருமாண்டிக்கும் விஸ்வரூபத்துக்கும் ஹேராமுக்கும் சாச்சி 420க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு டைரக்டர் தான் இந்த 4 படத்தை எடுத்தார், நம்ப முடியுமா? ஒரு படத்தில் விருமாண்டியா இருக்காரு, ஒரு படத்தில் டான்சர் விஸ்வநாத் இருக்காரு, இல்லைன்னா விஷாம் அகமது காஷ்மீரி, இன்னொன்று வந்து நம்ம சாக்கேத் ராமா இருக்காரு ஹேராமில். இதில் வந்து ஒரு லேடி, ஒரு 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 ஆம்பளையாகவும் அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு போய் லேடியாகவும் 4 விதமான கேரக்டர், 4 விதமான கதை, 4 விதமான கதைக்களம். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் உலகத்திலே கிடையாது. நேத்திக்கு நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய பிறந்த நாள். பிரபாஸை பொறுத்தவரைய அவர் ஆரம்ப காலத்தில் வந்து தீவிரமான கமல் ரசிகராக இருந்தார். கமல் சார் படத்தில் பயன்படுத்திய உடைகள் மாதிரியே எனக்கும் உடைகள் வாங்கி தர வேண்டும் என்று சிறு வயதில் என் பெற்றோரிடம் அடம்பிடித்து கேட்டிருக்கிறேன். இப்போது அவருடனே சேர்ந்து நடிப்பது ரொம்ப பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் கல்கியில். அவங்க நம்பவே இல்லை கமல் சார் ஒத்துக்கிட்டார். ஏன்னா 1 இயர் ஆச்சு அவர் ஒத்துக்கிறதுக்கு. அந்த படத்தோட டைரக்டர் நாக் அஸ்வின், அவர், அவங்க சிஸ்டர், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களால முடியாமல் போக சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் மூலமாக அவங்கள தொடர்பு கொண்டு அவர் சொல்லி நல்ல கதை, இது வந்து வில்லனுக்கு வந்து நல்ல பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்குது, அந்த யூனிவர்ஸ், அந்த உலகத்தை படைச்சதே அந்த வில்லன் தான் அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் கதை கேட்டு 1 இயர் கழிச்சு ஒத்துக்கிட்டாராம். அதை நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லி பிரபாஸ், அந்த டைரக்டர் எல்லாமே சொன்னாங்க. அமெரிக்காவில் முதல்ல அந்த நடந்த அந்த மீட்டிங்கில் கூட கமலஹாசன் அவர்களை பற்றி தான் புகழ்ந்து பேசினாங்க. ஐ ஆம் ஹானர் டு சிட் நெக்ஸ்ட் டு கமலஹாசன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம விஸ்வரூபம் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்டு கமல் சார் வந்து ஹைதராபாத்து அங்கெல்லாம் போயிருந்தார், ஆந்திரா தெலுங்கானா. அப்போ வந்து இவர் சொன்னார், அவர் பக்கத்தில் உட்கார்றதே எனக்கு பெருமை அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நாட் ஓன்லி இன்ஸ்பயர் த கரண்ட் ஜெனரேஷன் பட் ஈவன் 10 ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆஃப் அவர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கமலஹாசனை பாராட்டினார் பிரபாஸ். அப்படி ஒரு அந்த இது கூட இருக்கு, யூடியூப்ல கூட இருக்கு. விஸ்வரூப் தெலுங்கு ஆடியோ லான்ச்னு போட்டிங்கன்னா அதில் அவர் பேசினது, மற்ற நடிகர்கள் பேசினது எல்லாமே அதில் வரும். நம்ம இவர் கூட கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம எஸ் ராஜமௌலி கூட. ஸோ அந்த நிகழ்வு வந்து யூடியூப்ல இருக்கு. காப்பிரைட்ஸ் இஷ்யூ, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அதை சொன்னோடனே இளையராஜா பேர் தான் நமக்கு முதல்ல வரும். என்ன காரணம்னா, நீங்கள் யாரோட பாட்டை எடுத்து போட்டாலும் இந்த பிரச்சனை வரும். இப்போ இளையராஜா என்னன்னா, அவர் வந்து அவர் வந்து ஒருத்தரை நம்பி எக்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். சுப்பிரமணியன் அவருடைய நண்பர். அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுலேருந்து வெளியேறும்பொழுது அதில் அவர் யாராருக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தாரோ அதை வந்து திருட்டுத்தனமாக இப்போ யூஸ் பண்ணுறாரு. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இதை பொறுத்தவரையே இளையராஜா மேலே எந்த தவறும் கிடையாது. அவருடைய பாடலை அனுமதியோட வாங்கினாங்கன்னா எந்த சிக்கலும் கிடையாது. இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள் யாருக்குமே அவங்களோட சொந்த டியூனை போட்டு ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. எல்லாருமே இளையராஜா பாட்டை திருடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கி போட்டால் பிரச்சனையே இல்லை. இப்போ டியூடில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அது கருத்தமைச்சான் பாட்டு, புதுநெல்ல புதுநாத்து படத்தில் வந்த கருத்தமைச்சான் பாட்டு, அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு புத்தியே இல்லை. ஏற்கனவே ஒரு அஜித் படம் குட் பேட் அக்லியா, அந்த படத்தையே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்க வச்சாங்க. இளையராஜா தூக்க வச்சார். ஏன்னா அவருக்கு வந்து உரிய இது கொடுக்கல, ராயல்ட்டி கொடுக்கல, பர்மிஷன் அவர்கிட்ட வாங்கலை, தூக்க வச்சார். மஞ்சுமல் பாய்ஸ் அவங்க வந்து ஃபைன் கட்டினாங்க கண்மணி அன்போட பாட்டை யூஸ் பண்ணதுக்கு. இவ்வளோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஏற்கனவே அடிபட்டும் திருந்தலைன்னா இது அவங்களோட தப்பா அல்லது அந்த இயக்குநர்களோட தப்பான்னு தெரியல. லைக்கா மாதிரி ஆயிடும். இதே மாதிரி தொடர்ந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணால் இளையராஜா மேலே எந்த தவறும் இல்லை. ஒரு சிம்பிள் சொல்யூஷன், நீங்கள் யுவன் சங்கர் ராஜாவை மியூசிக் டைரக்டராக புக் பண்ணுங்க, பழைய 6 பாட்டு இளையராஜா பாட்டை எடுங்க, அதை போட்டு படத்தை ஹிட் பண்ணுங்க. ஏன்னா யுவன் மியூசிக் போட்டாருன்னா ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகாது, கோட்டு படம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு பழைய இளையராஜா போட்டு நீங்கள் ஹிட் பண்ணிக்கிங்க. யுவன் இருந்தாருன்னா ஈஸியாக பர்மிஷன் வாங்கிடலாம்.